நாளைக்கு சண்டே, அப்போ ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் செய்யணும் இல்லையா? நாளைக்கு சிக்கன் வாங்க போகிறீங்களா? மறக்காமல் இந்த சிக்கன் ஆலு ஒயிட் குருமா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கீ ரைஸ் கூட செம்ம பேர். அது மட்டும் இல்லை, ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி கூட ஊற்றி ஊற வச்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த குருமாவுக்கு ஒரு அருமையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய். இதில் வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு. 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, 10 முந்திரியும் 1 டீஸ்பூன் கசகசாவும் சூடான தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ அடுத்தது பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுட்டு அதையும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோடு நல்லா வதக்கி விடுங்க. வதக்க சிக்கனே தண்ணி விடும். இதில் மஞ்சத்தூள், மிளகாய் தூள்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக இந்த குருமா வர்றதுக்கு நம்மளுடைய செந்தூர் குருமா மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். கட் பண்ணி வச்ச 2 உருளைக்கிழங்கும் உள்ளே போட்டு குருமா மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சும்மா கமன் வாசனை அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் மூடி வைங்க. தேவையான தண்ணியை சிக்கனே விடும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்ச தேங்காய் விழுதையும் உள்ளே சேர்த்து கலந்து விடுங்க. இதில் கசகசாவும் முந்திரியும் சேர்க்கறதுனால நல்லா திக்காகும். அதனால் ஒரு 1/2 கப்பு தண்ணியும் ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு 5 நிமிஷம் மூடி வைங்க. சிக்கன் சும்மா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். உருளைக்கிழங்கும் சிக்கனும் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு 5-6 இலை புதினா, தாராளமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டு சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸு எதில் வேணாலும் ஊற்றி சும்மா அடிங்க. அட்டகாசமாக இருக்கும்.